இட்லி மாவு நம்ம தயார் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ சப்போஸ் கேஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இட்லி பாத்திரமே இல்லை அப்படின்னும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸ்பெஷலி பேச்சுலர்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தட். சின்ன கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி பேட்டரை கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ரைஸ் குக்கரோட மேலே அந்த காய்கறிகள் வேக வைக்கிற பாத்திரம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ அழகாக 10-12 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான இட்லி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நான் இப்போ வச்சது வந்து கொஞ்சம் அதிக மாவு போட்டு வச்சு செம்மையாக நல்ல குண்டு குண்டாக கிடச்சிருக்கு. 3 இட்லி சாப்பிட்டாலுமே வயிறு ரொம்பிடும். அவ்வளோ அழகு. கவலை இல்லாமல் பண்ணி சாப்பிட முடியும். குழம்பு ஆல்ரெடி வீட்டில் வந்து கருவேப்பிலை சட்னியும் புதினா சட்னியும் இருக்கும். எல்லாத்து வீட்லேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி அழகாக இட்லியை வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம அவசரத்துக்கு வேலையை விட்டு வந்தோமோ இல்லைன்னா வீட்டு வேலையெல்லாம் பண்ணி சலிச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றா நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சு அது விசில் அடித்து அது வரும்போது கவலையே பட வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு ரைஸ் குக்கரில் இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக வெந்து கிடைக்குது. 2 இட்லி வித்து சட்னி ஆர் சாம்பார் எக்ஸலண்ட்டு. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜோராக இருக்குது. அது எவ்வளோ பஞ்சாக வந்திருக்கு தெரியுமா? எக்ஸலண்ட்டு. சாம்பார் இருந்தால் சூப்பர். இப்போ சாம்பார் பண்ண பாரு அதோட சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.